ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாக் பஃபர் ஓவர்ஃப்ளோ இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸ்டாக் பஃபர் ஓவர்ஃப்ளோ அட்டாக் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப் பண்ணால் நம்ம வந்து ஸ்டாக் பஃபர் ஓவர்ஃப்ளோ வச்சு ஷெல் கோட் கெயின் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டெப்பையும் வந்து நான் ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ அட்டாக்கை மெமரி கரப்ஷன் அட்டாக்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு அலாகேட் பண்ணி வச்சிருந்த மெமரி சைஸை விட அதிகமாக அது யூஸ் பண்ணிச்சுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிராஷ் ஆகும் அந்த பைனரி. ஸோ உங்களுக்கு நான் இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து விஎல்சி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய சிஸ்டம் மானிட்டர் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா விஎல்சிக்குன்னு சொல்லி ஒரு மெமரி பைட்ஸ் இருக்கும். இன்கேஸ் அதை தாண்டி விஎல்சி வந்து அதை யூஸ் பண்ணிச்சுன்னா பஃபர் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு அவ்வளோ கிளாரிஃபிகேஷனாக இருக்காது. இதுதான் இந்த ஃபுல் கான்செப்ட்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்டாக் பஃபர் ஓவர்ஃப்ளோனா ஒரு பைனரிக்கு அலாகேட் பண்ணி வச்சிருந்த மெமரியை விட அதிகமாக யூஸ் பண்ணிச்சுன்னா அதில் வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ அட்டாக் பண்ணோம்னா நான் இங்கே வந்து ஒரு ஸ்டெப்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, ஸ்டாக் பஃபர் ஓவர்ஃப்ளோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ஸிங், செகண்ட் வந்து ஃபைண்டிங் ஆஃப்செட், தேர்டு வந்து EIP ஓவர்ரைட், ஃபைண்டிங் பேட் கேரக்டர்ஸ், தென் வந்து ஃபிஃப்த்து வந்து ஃபைண்ட் JMP ESP, சிக்ஸ்த்து வந்து stackspace, ஃபைனலாக வந்து நம்ம வந்து பைனரியை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ரிவர்சல் கெயின் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன பஃபர் ஓவர்ஃப்ளோனா என்ன, அது எப்படி இருக்கும் ப்ரோக்ராம் சொல்லி அந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபஸ்ஸிங்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஒரு டாப்பிக்கும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் வந்து EIP JMP ESPன்னு சொல்லி ஒரு சில வேர்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரியாது. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து அசம்பிளியில் வரும். இப்போ நம்ம வந்து தேர்ட் EIP ஓவர்ரைட்ன்றதை பார்க்கணுன்னா அந்த வீடியோவில் நான் EIPனா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி நான் அப்போ சொல்கிறேன். பிகாஸ் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு ஸ்டெப்லையும் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அப்பப்போ தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பஃபர் ஓவர்ஃப்ளோனா எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட இங்கே வந்து ஒரு சி கோட் நான் இங்கே ரைட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஆஷ் இன்க்ளூட், உங்களுக்கு சி தெரியும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு தெரியலனா அதை நீங்கள் கற்றுக்கலாம். நிறையா வெப்சைட்டே இருக்குது. நீங்கள் கோர்சஸ் பண்ணணுன்னா ஃப்ரீ கோர்சஸும் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் ஒரு பேசிக்ஸ் அளவுக்கு தெரிஞ்சிங்கன்னா போதும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். நீங்கள் வந்து ஆஷ் இன்க்ளூட் studio.h ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷனுக்கோசம் அந்த லைப்ரரி இன்க்ளூட் பண்ணுறோம். தென் இன்ட் மெயின்ன்றது ஃபங்க்ஷனோட ஸ்டார்டிங். தென் வந்து இங்கே வந்து கேர்ன்றது டேட்டா டைப். இப்போ நான் இப்போ வந்து பைத்தான் சீரிஸ் எடுக்கும்போது டேட்டா டைப்னு சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப். ஸோ அதை வந்து கேர்ன்றது சியில் ஒரு டேட்டா டைப். ஸோ கேர் பஃபர் 64 நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன மீனிங்னா கேர்ன்றது டேட்டா டைப், அந்த வேரியபிள் நேம் வந்து பஃபர்னு நான் சொல்லியிருக்கேன். தென் வந்து அதோட பைட்ஸ் வந்து 64 பைட்ஸ். தென் வந்து கெட்ஸ் பஃபர்னு இங்கே கொடுத்துருக்கேன். அது மீனிங் என்னென்னா வந்து பஃபர்ன்ற வேரியபிளில் நான் வந்து ஒரு இன்புட் வாங்கி பஃபரில் சேவ் பண்ணி வைக்க போகிறேன். அதுதான் அதோட மீனிங். தென் வந்து வாங்கின பஃபர்ன்ற வேரியபிளில் இருக்க வேல்யூ வந்து நான் அவுட்புட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் இதோட ப்ரோக்ராமோட ஃபங்க்ஷன். ஜஸ்ட் இதை நான் வந்து கம்பைல் பண்ணுறேன். அதே போல் இங்கே வந்து எல்எஸ் கொடுத்து பார்த்தோன்னா இங்கே வந்து சாம்பிள்னு சொல்லி ஒன்று இருக்குது, இங்கே sample.cன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ sample.cன்றது வந்து ஒரு சோர்ஸ் கோட், சாம்பிள்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கோட். இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ நான் வந்து கேட் sample.cன்னு கொடுக்குறேன். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து நம்ம படிக்கக்கூடிய ஃபார்மேட்டில் இருக்குது. தட் மீன்ஸ் ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. இதுவே நான் கேட் சாம்பிள்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே வந்து படிக்கிற மாதிரி இல்லை. இது வந்து ஏன்னா இந்த கம்பைலேஷன்றது என்ன ப்ராசஸ்னா, ஆக்சுவலி கம்பைலேஷன்றது வந்து ஒரு சோர்ஸ் கோடை
ஆப்ஜெக்ட் கோடை சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து ஒரு கம்பைலேஷன் சொல்லுவாங்க. சோர்ஸ் கோட்னா என்ன, ஆப்ஜெக்ட் கோட்னா என்னென்னா உங்களுக்கு தெரியலனா இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். சோர்ஸ் கோடுன்றது வந்து ஒரு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்கும். பட் வந்து ஆப்ஜெக்ட் கோடுன்றது வந்து ஒரு கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். லைக் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கம்ப்யூட்டருக்கு ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் மட்டும் தான் தெரியும், மீதி எதுவுமே அதுக்கு தெரியாது. இதை வச்சு தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஸோ இந்த கம்பைலேஷனால இதுதான் ஒரு சோர்ஸ் கூட ஆப்ஜெக்ட் கூட சேஞ்ச் பண்ணுறது. இந்த ஆப்ஜெக்ட் கோடுன்றது நம்ம வந்து ஒரு பைனரின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் அதோட சிம்பிள் கம்பைலேஷனோட ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் வந்து சாம்பிள்ன்றதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து கம்பைல் பண்ணல, ஆல்ரெடி பண்ணி வச்சதுனால உங்களுக்கு நான் இங்கே சாம்பிள்னு சொல்லி ஒரு அவுட்புட் இருக்குது. நீங்கள் பண்ணனா ஜிசிசி எஃப்னோ ஸ்டாக் ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா இது எதுக்குன்னா வந்து ஸ்டாக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ஸ்டாக்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. தட் எப்படின்னா ஜஸ்ட்டு நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பஃபரில் வந்து 64 பிட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 64 பைட்ஸுக்கு வந்து ஸ்டாக்கில் வந்து எனக்கு ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கு மீறி போனால் நம்மளுக்கு வந்து எரர் வரும். அதுதான் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டாக்னா என்னென்னு தெரியுன்னா நீங்கள் வந்து அசம்பிளி படிக்கணும். அசம்பிளி தெரிஞ்சால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஸ்டாக் எப்படி ஓவர் ரைட் ஆகுது அதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஜஸ்ட்டு ஜிசிசி -f no stack ப்ராடக்டர். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இன்புட் ஃபீல்டு வந்து sample.c, தென் வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து சாம்பிள்னு சொல்லி வரணும். இங்கே ஜஸ்ட்டு வந்து எரர் வருது. பிகாஸ் வந்து எரர் வரல, ஒரு வார்னிங் வருது. பிகாஸ் இங்கே வந்து கெட்ஸ்ன்றதுக்கு வந்து ஒரு டேஞ்சரஸ் ஃபங்க்ஷன் சொல்லி நம்மளுக்கு இங்கே வந்து வார்னிங் வந்திருக்கு. இது ஏன் வருதுன்னா அது வந்து ஒரு கெட்ஸில் வந்து ஒரு வல்லப்ட் இருக்குது. அது அந்த வல்லப்ட் தான், அந்த வல்லப்ட் வச்சு தான் நம்ம பஃபர் ஓவர்ஃப்ளோ பண்ணுறோம். ஜஸ்ட் 1 minute. ஓகே, இங்கே பக்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபீல்டு இருக்குது. நெவர் யூஸ் கெட்ஸ் பிகாஸ் இட் இஸ் இம்பாசிபிள் டு டெல் வித்தவுட் நோனிங் த டேட்டா இன் அட்வான்ஸ் how many character gets will read because gets will continue to store character past in end of the buffer. It is extremely dangerous to use. It has been to break the computer security use fgets instead. அதாவது இந்த கெட்ஸ்ன்றது என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து இங்கே 64 பைட்ஸ் வந்து நம்ம அலகேட் பண்ணி வச்சுருந்தோம். பட் இந்த கெட்ஸ் என்ன பண்ணணும்னா 64 பைட்ஸை மட்டும் வாங்காது, நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அது மொத்தத்தையும் வாங்கி நம்மளோட ஸ்டாக்கில் போய் ஓவர் ரைட் பண்ணி நம்மளோட கம்ப்யூட்டர் இந்த பைனரி வந்து கிராஷ் பண்ணி விட்டோம். அதனால தான் இந்த கெட்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதில் வந்து fgets யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஸ்கேன்ஆஃப் கூட யூஸ் பண்ணலாம், அது கூட சேஃப் தான். ஏன்னா நம்ம என்ன இன்புட் ஆகிறோமோ அதோட பஃபர் சைஸ் நமக்கு தெரியும். தென் வந்து அது என்ன ஃபார்மேட்டில் நம்ம வாங்குறோம்னு நமக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ கம்பைல் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்எஸ் கொடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சாம்பிள்னு சொல்லியிருக்கோம். இப்போ நான் வந்து அந்த சாம்பிள்ன்றதை வந்து ரன் பண்ணுறேன். இங்கே வந்து நான் ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு இன்புட் ஃபீல்டு வாங்குது. பட் நான் இப்போ அந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், nano sample.c. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெட்ஸ் பஃபர், அதாவது பஃபர் இந்த வேரியபிளை வேல்யூவை வாங்கிறதுக்கோசரம் அது வெயிட் பண்ணுது. நான் இங்கே வந்து ஒரு சின்ன வேல்யூ கொடுக்குறேன், சைபர் ஹேக்ஸ்ன்னு கொடுக்குறேன். பஃபர் இஸ் சைபர் ஹேக்ஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு. நம்மளுடைய பஃபர் சைஸ் பார்த்தீங்கன்னா 64. இன்கேஸ் நம்ம வந்து ஒரு அதுக்கு மேலே இன்புட் கொடுத்தா என்ன ஆகுது பார்ப்போம். இப்போ நான் அந்த சாம்பிள்ன்ற பைனரியை ரன் பண்ணுறேன். இப்போ நான் இங்கே வந்து ஒரு சென்டென்ஸ் கூட ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். என்ன கொடுக்கலான்னா, இப்போ நான் இங்கே வந்து ஒரு சென்டென்ஸ் கூட ஒன்று கொடுக்க போகிறேன். லைக் பெரிய இன்புட் கொடுக்க போகிறேன். திஸ் இஸ் பஃபர் overflow video, please subscribe to my channel, share and like நீங்கள் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன் பாயிண்ட்னு சொல்லி வந்திருக்கு.
இப்போ நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா, இங்கே நான் வந்து இன்புட் அதிகமாக கொடுக்கும்போது எனக்கு எரர் வந்தது. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, சாம்பிள்ன்ற பைனரி ரன் பண்ணுறேன். தென் வந்து பைத்தானை ஓப்பன் பண்ணிவிட்டு ஏன்றதை ஒரு 80 டைம்ஸ் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். தென் வந்து இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இன்புட் ஃபீல்டை நான் கொடுக்குறேன். எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன் ஃபால்ட்டு கோர் டம்ப்னு சொல்லி எனக்கு ஒரு எரர் வந்திருக்கு. இது என்ன மீனிங்னா, நம்ம கொடுத்துருக்க இன்புட் வந்து அந்த பைனரியை கிராஷ் பண்ணியிருக்கு. அதுதான் இதோட மீனிங். ஸோ இது இந்த மாதிரி கிராஷ் பண்ணிச்சுன்னா அந்த பைனரியில் நம்ம பஃபர் ஓவர்ஃப்ளோ அட்டாக் பண்ணலாம் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு பஃபர் ஓவர்ஃப்ளோனா என்ன, ஒரு ஃபுல் இன்ட்ரடக்ஷன் பார்க்கல, ஜஸ்ட் அந்த ஒரு சிம்பிள் சி கோட வச்சு நான் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எவ்வளோ பைட்ஸ் நம்ம அலோகேட் பண்ணிக்கிறோமோ அதை விட எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்தா நம்மளுக்கு வந்து எரர் வரும். ஸோ இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு விண்டோஸில் வந்து வல் சர்வர் பைனரி வந்து ரன் பண்ணி அதில் ப்ராசஸிங் எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ஏன் பிடிக்கலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சைபர் ஹேக்ஸ்.